வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் ஜனவரி 25 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நேர்காணல் குறித்து தெரிவித்த ஒரு கருத்துக்கு மட்டும் இந்த கண்டனமும் இந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடத்தப்படுதா அப்படின்னா அது கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. விளக்கம் கொடுத்தபோது அவர் பேரில் எல்லாரும் ரொம்ப வன்மம் காட்டுறாங்க, அதனால் எல்லாரும் போய் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னாரு. அதோடு மட்டும் ஒரு நிற்கலை, மன்னிப்பு கூந்தலெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு வர சொன்னார். எங்கேருந்து இந்த ஆணவமும் திமிரும் வருது யோசிச்சு பாருங்கள். இந்த ஆணவத்துக்கும் திமிருக்கும் எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த கண்டனமும் இங்கே நம்ம பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தஞ்சாவூரில் அந்த மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை விஷமருந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிட்டா. அந்த இஷ்யூ தான் ஒரு மாநில தலைவராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக கையில் எடுத்து மிகப்பெரிய அளவு இந்தியா முழுவதும் பூதாகரமாக கொண்டு சென்ற ஒரு விஷயம். அந்த வீடியோவை எடுத்த நபர் பேர் முத்துவேல், விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளர். அவர் அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டயசிஸ்னுடைய அந்த ஃபாதர்கிட்ட கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தார். 25 லட்சம். அந்த 25 லட்சத்தை கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு சாகர வரை அந்த வீடியோவை அவங்க வெளியிடல. அந்த பொண்ணு செத்த பிறகு நீங்க அந்த வீடியோவை முதல்ல வெளியிட்ட ஆள் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டோட பிஜேபி பிரசிடென்ட் தான். அடுத்த நிமிஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பிஜேபியினுடைய முக்கியமான பிரமுகர்களும் ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை சோசியல் மீடியாவில் கையெடுக்கிறாங்க. நண்பர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே நடந்திருக்கு. ஒரே ஒரு பிரச்சனையை கூட தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்ததே கிடையாது. 1980 அந்த கட்சி உருவான பிறகு தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றத்தில் அந்த கட்சி ஒரு வழக்கு தொடுத்தது அப்படின்னா, நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ராஜன் கமிட்டியை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள். அதுதான் முதல் கேஸ் தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய ஹிஸ்டரியில கோர்ட்டு படியேறின முதல் கேஸ். இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனது இதுதான் முதல் கேஸ். வினோஜ் பி செல்வம் போனாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. ராமர் கோயிலினுடைய திறப்பு விழாவை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுங்க. சரி, நான் தஞ்சாவூர் கேஸுக்கு வரேன். மொத்த இந்தியா முழுவதும் பிரச்சனை. ஏபிவிபி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல எல்லாம் போராட்டம் பண்றாங்க. என்சிபிசிஆர் இங்க மாநிலத்தில் ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒன்று இருக்கு, மாநில உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒன்று இருக்கு. அந்த ஆணையத்துக்கிட்ட கேட்கல, டிஜிபி கிட்ட விளக்கம் கேட்கல, நேரடியாக என்சிபிசிஆர் இங்க டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க ஒரு 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 ஆய்வுக்காக இங்க வராங்க. இது சம்பந்தமா அதே நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் காத்திருந்தோம். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, தமிழ்நாட்டில இருந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு கேட்கறதுக்காக. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்தியாவில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட அந்த மாதிரி ஆகல. கன்வென்ஷனால சூசைட் நடந்ததுன்ட்டு இவங்க முன்னெடுத்த இந்த அவதூறு பிரச்சாரம் இந்தியா முழுவதும் என்சிபிசிஆர் அபிஷியல் ரெக்கார்ட்ல ஒரே ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கூட கிடையாது. ஆனா இவங்க இந்தியா முழுவதும் பிரச்சனை பண்ணாங்க, மத கலவரத்தை உண்டாக்கி இந்த தமிழ்நாட்டை ரத்த காடாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். நான் இங்க சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். இதே வள்ளுவர் கோட்டத்தில் கிருஷ்ணகிரியில் தண்ணி பிடிக்கிற சம்பவத்தில் நடந்த ஒரு ராணுவ வீரன் விவகாரம் சம்பந்தமா இங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தது. தமிழ்நாட்டோட வரலாற்றில் முதல் முறையாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஒன்று கூடி ஒரு போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அது பிஜேபி நடத்தின போராட்டம் தான். திருவண்ணாமலையில் இதே மாதிரி ஒரு கிருஷ்ணகிரியில திருவண்ணாமலையில வேலை செய்யக்கூடிய ஒரு ராணுவ வீரன் அவன் பொண்டாட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படியே மன்றாடிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டான். கடைசியில் அந்த வீடியோ போட்டது கடைசியில் பிரச்சனை விசாரிச்சாதான் தெரியுது
அவன் மனைவி, அவங்க அப்பா, அவன் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை வாடகைக்கு எடுத்துருக்குறாங்க. வாடகைக்கு விட்டவங்க கடை கொடுன்னு திரும்ப கேட்குறான். கேட்டவனை கத்தி எடுத்து வெட்டிவிட்டு இவங்க பொய்யா ஒரு வீடியோ பரப்பி விட்டுட்டு இங்க ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு திமுகவிற்கு எதிராக இங்க அரசியல் செய்யவில்லை. அதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு. இந்த ஸ்டேட்டினுடைய அமைதிக்கு எதிராக அரசியல் செய்கிறார். இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம அவர் எனக்கு எதிராக எல்லாம் வன்மம் காட்டுறாங்க, எல்லாத்தையும் வெங்காயத்தை உரிப்பேன், நாங்க உங்க முகத்திரையை உரிப்போம், நாங்க உங்க முகத்திரையை உரிப்போம், அவ்வளோ எளிதாக இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து சென்று விட மாட்டோம். அரசியலுக்கு வரவங்க யாரும் பெருசா காசு பணம் சேர்த்து வீடெல்லாம் கட்டக்கூடாது, யாரெல்லாம் காரு பணம்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜீல மகாராணின்னு ஒரு சீரீஸ் ஒன்று ஓடிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். அந்த மாதிரி அரசியலுக்கு வந்த 2 வருஷத்துல சொல்றேன், இந்தியாவிலேயே போல சகல சௌபாக்கியங்களோடு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி ஒரே ஒரு ஆள் கூட கிடையாதுன்னு. இவர் ஒன்றும் மக்களுக்கு சேவை செய்ய வரல. டெமோக்ரஸியினுடைய 4th பில்லராக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறை மக்கள் கிட்ட இருந்து யாரும் சம்பளம் வாங்கலன்னு. நாங்கெல்லாம் வேலை செய்யறோம், எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. நிறுவனம் ஒரு 100 பேரை வச்சு வேலை கொடுக்குது, அதனால எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. எங்களை அடிமைங்கிறது, நாங்க இவங்க கிட்ட காசு வாங்குறோங்கிறது 14 மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது. 14 மாநிலங்கள்ல 14 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பிரசிடென்ட் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்களா பைத்தியக்கார மாதிரி? நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க தெருவில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அண்ணன்கள்லாம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் மனநலம் பிறழ்ந்த ஒரு நபர், பிராந்துன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பிறழ்ந்த ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் தேன் மிட்டாய் வாங்கி கொடுக்குறது, இல்லைன்னா அந்த குடல் பேக்கெட் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போகிற வரவனெல்லாம் கெட்ட வார்த்தையில் திட்ட வைப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த பெரிய அண்ணனுக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அவதூறு பேச சொல்லிட்டு இருக்கிறது. இதை அனுமதிக்க முடியாது, இதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. எல்லாரையும் கோபாலபுரம் மீடியான்னு சொல்லிட்டு இருந்தபோது மிக கடுமையாக கட்டுரை எழுதுனது நான் தான். நான் எழுதிய பிறகுதான் அவர் இந்த கோபாலபுரம் மீடியா அப்படின்னு சொல்றதே பொத்திட்டு நிறுத்தினாரு. எல்லா ஸ்டேட்லயும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்க அங்க இருக்கிறவங்களை இப்படித்தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்களா? காங்கிரஸ்க்கு ஃபேவரா இருக்கிறாங்க, பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிறாங்கன்ட்டு நீங்க இப்படியே தொடர்ந்து பேசுங்க. ஆனா ஒரு நல்ல மனநல மருத்துவரை சந்திங்க, அது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது, உங்க பார்ட்டிக்கும் ரொம்ப நல்லது. அது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பேச்சுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இந்த போராட்டம் இது முதல் போராட்டம் இல்லை, ஏற்கனவே நடத்தியிருக்கோம். அவர் இந்த பத்திரிகையாளர்களை ஏலம் விடுற மாதிரி ஒரு தடவை பேசியிருந்தார். அந்த வீடியோவை போட்டு அது கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது, சென்னை எம்யூஜே சார்பாக போட்டிருந்தோம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அது போட்டிருந்த ட்விட்டர் பக்கத்தில் ஒரு 1000க்கும் மேலே கண்ணா பின்னான்னு அசிங்கமாக திட்டி அதில் கருத்து போடுறாங்க. அப்புறம் என்னோடய நம்பரை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு 400 பேருக்கு மேலே ஒரு 2 நாள் விடாமல் அடிக்கிறாங்க, மாற்றி 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 அடித்து என்னத்தையாவது திட்டுறது அப்படின்னு. இதெல்லாம் என்ன கணக்கில் சொல்கிறது? அவங்க இப்போ இந்த போராட்டத்தை ஒட்டி ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அப்புறம் ஏஎன்எஸ் பிரசாத், அவங்க தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர், இப்போ ஒரு காலையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் இந்த போராட்டம் பற்றி சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்தை கைவிடுங்க, நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறோம், இனிமேல் அப்படிலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு, ஆனால் அதை நியாயப்படுத்துகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அச்சு ஊடகமாக இருந்தாலும் காட்சி ஊடகமாக இருந்தாலும் அதில் உள்ள பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் பாஜகவுக்கு எதிராகவே செயல்படுகின்றனர் அப்படின்னு அதில் சொல்கிறார். பெரும்பாலும் பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க. அப்புறம் சில ஊடகவியலாளர்கள் மற்ற கட்சி தலைவர்களிடம் ஒரு விதமாகவும் பாஜக தலைவர்களிடம் ஒரு விதமாகவும் நடந்து கொள்கின்றனர். ஊடக சந்திப்புகளில் பாஜகவை எதிரி போல் நினைத்து கேள்விகளை கேட்கின்றனர் அப்படின்னு அதில் சொல்கிறார். இதுதான் அவங்களுடைய உண்மையான கருத்து என்ன
அப்படிங்கிறதுக்கு அந்த ஏஎன்எஸ் பிரசாத் அப்படிங்கிறவருடைய இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு விட்டுருக்காரு அறிக்கை. அதில் வந்து சொல்கிறாரு. அப்புறம் இந்த போராட்டத்தையும் வந்து இதில் கலந்துக்கிட்டவங்க, இதில் பங்கெடுக்கிற எல்லாருமே விட்டுட்டு 2 பேரை மட்டும் அதில் கார்னர் பண்ணி சொல்கிறாரு. மு அசிஃப் என்பவரும் பீர் முகமது என்பவரும் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என் ராம், நக்கீரன், கோபால் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு சொல்கிறார். அதில் கீழே ஒரு போட்டிருக்கதை அனைத்து பத்திரிகையாளர்கள், அனைத்து பத்திரிகை அமைப்புகள் அப்படின்னு சொல்லி தான். அப்போ அந்த அந்த பேர் அதன் மூலம் அடையாளப்படுத்துகிறத இவங்களுடைய அரசியல் இதுதான் இங்கே முரண்பாடாக வந்து நிற்கிது. அப்போ இதுக்கு முன்னாடி திமுக, அதிமுக, அதாவது ஜெயலலிதா கருணாநிதி வெர்சஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் யாரும் வந்து என்ன செய்யலை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்படலை. இப்போ அப்படி ஏற்படுறதுக்கு காரணமே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த பாஜகவை எதிரி போல் நினைக்கிறாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்களை எதிரி போல் நினச்சிக்கிறாங்க. எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது. அவங்க விரும்புகிற நேரேட்டிவை, அவங்க விரும்புகிற மாதிரி கேள்விகளை பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒருவேளை டெல்லியில் இருக்கிற ஊடகங்கள் வேணால் அப்படி இருக்கலாம். இன்றைக்கி அது டெல்லி ஏறக்குறைய அந்த நிலையில் வந்து போயிடுச்சு. நான் அண்மையில் IFWJ மாநாடுக்கு டெல்லி இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருந்தது. அங்கே போயிருக்கிறப்ப ஒரு சுமாராக ஒரு 7-8 மாநிலங்களை, வட மாநிலங்களை சேர்ந்த பத்திரிகையாளர்கள்ட்ட கலந்துரையாடுற வாய்ப்பு கிடைச்சிது. அதில் ஒருத்தர் கூட இதை பற்றிய விழிப்புணர்வோ எதிர்ப்புணர்வோ கிடையாது. அந்த மாநாட்டு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் பஜனை பாடணும்னு சொல்லி எல்லாரும் அந்த பஜனையை பாடி உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம இங்கே வந்து நினச்சே பார்க்க முடியாத ஒன்று. அது நமக்கு எனக்கே அங்கே சந்தேகம் வந்துருச்சு. இது பத்திரிகையாளர்களுடைய அமைப்பு மாநாடா இல்லை நம்ம ஏதாவது வேறு இடத்துக்கு RSS கூட்டம் எதுக்காவது வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சு. அதில் கொஞ்சம் பேர் கையில் வந்து ஒரு பையை கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஏன்னா இது ரொம்ப இதாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், எதுக்குங்க பை கட்டிட்டு தெரியுங்கன்னா அது வந்து அந்த அந்த உத்திராட்ச மாலையை வந்து எண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கண்டினியூவாக சொல்லணும், சொன்னால் நினச்சது நடக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு. அதை வந்து உத்தரப்பிரதேச மாநில பத்திரிகையாளர் சங்க தலைவர் அப்படி கட்டிக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கார் நாள் பூரா. அவரை நான் கழட்டி காட்ட சொன்னேன், அது காட்டினார். ஏன்னா எப்படி இருக்காங்கன்றது அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் வந்து தமிழ்நாட்டில் வரணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்காது. அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம அவருக்கு வந்து உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறோம். அது எந்த காலத்துலேயும் எப்போவுமே நடக்காது அது. அப்புறம் அடுத்து அவருடைய அறிக்கையில் இன்னொன்று சொல்கிறாரு, பாஜகவை எதிரி போல் நினைத்து கேட்கின்றார்கள்னு சொல்லிட்டு சில நேரங்களில் பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதைத்தான் பாஜக தலைவர் செய்திருக்கிறார். அதாவது தவறுன்னு அதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தொடங்கிட்டு முழுக்க அவர் வந்து செஞ்சதை நியாயப்படுத்தி தான் சொல்கிறார். அப்போ இது என்னென்னா, இது அவங்க தான் மாறணுமே தவிர இதில் மாறுறதுக்கு பத்திரிகையாளர்கள் பின்வாங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இதில் எதுவுமே கிடையாது. அதனால் இது ஒரு ஜனநாயகமும் ஊடக சுதந்திரமும் இருக்கிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 7 உரிமைகளை வந்து அடிப்படை உரிமைகளாக கொடுத்துருக்கு. அதில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனும் ஒன்று, நம்முடைய கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இவர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது, இவர் செயல்பாடு எல்லாமே ஊடகவியலாளர்கள் யாரும் சுதந்திரமாக தங்களுடைய பணிகளை செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, எதுவும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற இதைத்தான் வந்து உருவாக்க நினைக்கிறாரு. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு பொருந்தாத ஒன்று. இது மாதிரி கடந்த காலத்தில் வந்திருக்கிறப்பெல்லாம் தலைமைச் செயலகம் முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் நடத்தின வரலாறுகள் இருக்குது. அந்த ஜெயலலிதா அந்த அம்மையார் இருக்கிற காலத்தில் முதல் இந்த பீரியடில் வந்து மறிச்சுலாம் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதன் பிறகு வந்து மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. அதனால் அது எதுக்குமே அஞ்சாதது தான் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள். அது எத்தனை வந்தாலும் அவர்கள் தான் ஊடக சுதந்திரத்தை மதிக்கணுமே தவிர ஊடகங்கள் அடிபணிந்து போகாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.